அனைவருக்கும் வணக்கம். ஆர்டியில் அவர்கள் கொடுத்த தகவல். ஃபஸ்ட்டு கேள்வி, கடந்த மே மாதம் தங்கள் அழைப்பாணையை விடுத்து என்னிடம் தன்னிலை விளக்கம் கேட்டீர்கள். தங்கள் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி எழுத்து மூலமாக தன்னிலை விளக்கம் மற்றும் எனது இரு வாகன பதிவின் போது உள்ள ஆவணங்களில் எனது கையொப்பம் இல்லை என்று அரசு முத்திரையுடன் கூடிய தடையில் அறிக்கை நகல் தங்களிடம் சமர்ப்பித்தேன். மேலும் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராம்குமார் மற்றும் சண்முகங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவலாக தருக. அதுக்கு பதில் பார்த்துங்க. தங்களது 6/5/2025 அன்று நாளிட்ட தன்னிலை விளக்கம் கடிதத்துடன் தகவல் அறிக்கை உரிமை சட்டம் மனு 4/11/2025 நாள் வாயன் 1 தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைப்பு எதுவும் விசாரணை நாளன்று இணைத்து சமர்ப்பிக்கவில்லை என்று தகவலாக எதுவும் இல்லை. அதுக்கு தடையில் அறிக்கையுடைய கோர்ட்டு முத்திரையோட நீதிமன்ற முத்திரையோட அரசு முத்திரை நீதிமன்ற முத்திரையோட கொடுக்குறப்ப இந்த கதிர்வேலோட பிஏ இருக்கார்ல சண்முகநாதன், ஆர்டிஐ அவர் தான் கொடுக்குறாரு பதில். சண்முகநாதங்களோட தான் கொடுக்குறாரு. பார்த்துங்க, அவருக்கு எழுத அவர் தான் கொடுக்குறாரு. அவருக்கு அன்றைக்கி குரல்லாம் ரொம்ப உயர்ந்துட்டு ஏதோ கொலை மிரட்டல் ஒரு ரவுடியாட்டம் அன்றைக்கி கொடுத்துருக்கு. அதுக்கு அஃபன்ஸாக பதில் கொடுத்துருக்காங்க. TN 82H4261 என்ற வாகனப்பதிவின் போது வாகனப்பதிவில் உள்ள ஆவணங்கள் நிதியாளரின் விபரம் இருந்தும் ஆன்லைனில் விடுபட்டதற்கு அன்றைய பணியில் இருந்த திரு வட்டார போக்குவரத்து அலுவலர் நாகராஜ் என்பவர் ஈசன் ஃபார்ம் மிஷனரி என்ற நிறுவனத்தின் வர்த்தக விற்பனை சான்றிதழை 3 வார காலத்திற்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் வாகனப்பதிவில் போலி கையொப்பமிட்ட ஈசன் ஃபார்ம் மிஷனரி என்ற நிறுவனத்தின் வர்த்தக விற்பனை சான்றிதழை நீதிமன்றம் வழக்கு முடியும் வரை நீக்கிறவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவது சட்டத்திற்கு உட்பட்டதா என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவலாக தருக. அதுக்கு பதில் என்ன? இது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஈசன் ஃபார்ம் மிஷனரி வர்த்தக சான்றிதழ் 3வது காலத்துக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. அதுக்கு தான் முன்னாள் வட்டார போக்குவரத்து அலுவலர் யார், நாகராஜன், நாகராஜன் அவர் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? ஆன்லைனில் நிதியாளரின் விபரம் விடுபட்டதால் விற்பனையாளரின் வர்த்தக விற்பனை சான்றிதழை 3வது காலத்திற்கு தகுதி நீக்கம் பண்ணுறேன்னு இது ஒன்றா. அடுத்தது 3வது பாயிண்ட்டு, 3வது கேள்வி. சுந்தர நிதி நிறுவனமும் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர்களை அணுகி தங்கள் வாங்கிய ஒப்புதல் நகல் மற்றும் மயிலாடுதுறை நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ளதா தெரியப்படுத்தி FRRC வழங்கினீர்களா என்பதை தகவல் அறிவுரிமை சட்டத்தின் கீழ் தகவலாக தருக. அதுக்கு என்ன பதில்? இந்த வாகனத்திற்கு TN 82J9067 படிவம் 36 நிதியாளரின் விண்ணப்பத்தின் பெயரில் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு நீதிமன்றம் உத்தரவு பெறப்பட்டு பின்னர் அரசு வழக்கறிஞரிடம் கருத்து பெற்று நிதியாளர் பெயரில் பதிவு சான்று வழங்கப்பட்டது. நிதியாளரின் பெயரில் பதிவு சான்று. நான் என்ன கேட்டிருக்கேன்? நீ ஒப்புதல் வாங்கினேன், அந்த நகலை எனக்கு கொடுங்குறேன். நீ ஹைகோர்ட்டில் லோயர் கோர்ட்டில் யாரும் கேஸ் பெண்டிங் இருக்குது இல்லை நீ தெரிவிச்சிருக்கியாங்கிறத அதுக்கு கொடுங்குறேன். அதை கொடுக்க மாட்டேன். அதில் எவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருக்க? அடுத்து உயர்நீதிமன்றம் மயிலாடுதுறை மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர் தங்களை பொறுப்பாளராக நியமித்து FRRC வழங்குவதற்கு தங்களை முடிவு செய்வதற்கு ஒரு உத்தரவு வழங்கியது. தங்கள் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதை உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தால் அதன் நகலை தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் தகவல் தருக. அவன் வழக்கு CC 53/2024 விசாரணை நிலுவையில் விவரம் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 8H கீழ் சம்பந்தமாக விவரங்களை வழங்க இயலாது. நீ அங்கே சொல்லியிருந்தாலும் கொடுக்க போகிற. நீ தான் இவன்ட்ட பிச்சை எடுத்துரு எச்சைகளை நீ அவன் எச்சை இலக்கு தான் நாக்க நீட்டிட்டு அப்புறம் எங்கே நீ கொடுக்க போகிற? 5வது கேள்வி. பயிற்சி பள்ளி வாயிலாக வாகனப்பதிவு செய்த மோட்டார் வாகன சட்டத்தின் வாயிலாக தான் நடைபெறுகிறது. அதேபோல் சட்டப்படி நடைபெற்றிருந்தால் அதற்கான உத்தரவு நகலை கார்த்திக் பயிற்சி பள்ளி உரிமையாளர் கார்த்தி வைத்திருக்கிறதா, ஆர்ச்சி ஒர்க் செய்வதற்கு அரசு வழங்கிய உரிமம் இருக்கிறதா என்றால் அதன் நகலை தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் தகவலாக தருக. புதிய வாகனப்பதிவு படிவம் 19 மற்றும் அத்தாட்சி கடிதத்தின்படி வாகனப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. தகவலாக எதுவும் இல்லை. அத்தாட்சி கடிதம்னா என் பேரில் ரிஜிஸ்டர் ஆகுது. ஏன்னா நாளில் அத்தாட்சி கடிதம் நான் வர முடியலன்னு அது எந்த நாய் கொடுத்துன்னு தெரியல. அதுக்கு பண்ணியிருக்காங்க. ரோட்டில் போகிற நாய் நாள்கள் ஃபோட்டோ ஒட்டி ஃபார்ம் 20 ஃபார்ம் 24 எல்லாத்தையும் ஃபோட்டோ ஒட்டி நாய்க்கு ஒரு ஆதார் கார்டை எடுத்து கொடுத்து எச்சைகளை நாய்களுக்கு ஒரு 5000 பணத்தை கொடுத்தோன்னு வச்சுங்க உடனே ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அவருக்கு ஈசன் ஃபார்ம் மிஷனரி நிறுவனத்தின் தங்கள் அலுவலகத்தில் வாகனப்பதிவு செய்யப்பட்டு 2019ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் வரை பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனப்பதிவில் ஆவணங்களை A to Z வரை நகல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவலாக தருக. இவ்வுலகு மனித ஆதாரத்தை திசை திருப்பும் நோக்கில் உள்ளதாலும் இதில் பொது நலன் எதுவும் இல்லை என கருதுவதாலும் தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 7/9 படி வழங்க இயலாது. நாங்கள் மனித குலத்தையே திசை திருப்புறோம். நீங்கள் பொது நலத்தில் யாராக இருக்கீங்க?
இல்லை நீங்கள் பொது நிலத்தில் இருக்கீங்களாடா எச்சக்கால பயிலோட. இது 2019ஆம் ஆண்டு வண்டி ரிஜிஸ்டரான டாக்குமெண்ட். இல்லை என்ன கொடுத்துருக்கான், ஃபைனான்சியர் நேம் ஐ நோ ஃபவுண்டுனா என்ன இல்லை. அதே பின்னாடி பக்கத்தில் ஆக்சிஸ் பேங்க் மேனேஜர் சீல் வச்சுருக்கான், என் ஃபோட்டோ ஒட்டி இருக்குது, சேஸ் நம்பர் இருக்குது. இதில் எப்படி அதிகாரி கையெழுத்து போடுவான், அதிகாரி கையெழுத்து போட்டிருக்கான். தெரியுதுங்களா? ஏன்னா வந்து இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, சாமானிய மனிதன்னா வந்து ஒரு விவசாயி யாராக இருந்தாலும் நம்ம தான் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நமக்கு தான் சட்டத்திட்டம்லாம் நம்ம இந்திய திருநாட்டில். இந்த அரசு அதிகாரி இந்த குறிப்பாக இந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உள்ளவங்களுக்குலாம் சட்டங்கிறதே கிடையாது. அவனோட சட்டையை கட்டி மட்டும் சட்டம், அவங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சட்டத்தை மாற்றிப்பாங்க. ஏன்னா அவன் மேலே உள்ள அதிகாரி அவன் ஆர்டிஓ கீழே எம்மி 10 இதை வாங்கி கொடுத்தாலாம் அவன் பையன் நம்புவான். அதனால் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இன்றைக்கி எப்படி இருக்கணும் அதை போல் தான் என் புள்ள வளரும். ரைட்டுங்களா? இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சிங்க. நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் என் புள்ள வளரும். ஒரு வியூவர்கிட்ட போய் ஒரு 100 புள்ளி 200 புள்ளி வச்சுருக்க விவசாயி போய் ஒரு சிற்றங்கள் வாங்க போகிறப்ப என்னமோ வந்து பண்ணையார் வீட்டில் போய் இப்படி கையை கட்டிக்கிட்டு ஐயா பார்த்து செஞ்சு விடுங்கிறதாட்டம் வாக்கரிசி 1000-500 போட்டுட்டு இந்த கையெழுத்து வாங்குறதுல இந்த விவசாயி போடுற வேலை பால் இருக்க விவசாயி வியூவர்கிட்ட வருமாறு. இந்த கதை எதுக்கு வருதுன்னு சம்மந்தமே இல்லாமல் இந்த டைலாக் வருதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா எம்மியோட அப்பா ராம்குமார் இருக்கார்ல எம்மி, அவருடைய அப்பா விவோ கிராம நல அலுவலர். அப்போ அவர் கைவிட்டல் பெற்றது தான் அடுத்த சங்கதி செய்யுது. ஏன்னா வீட்டில் ஏதாவது ஒரு விவசாயி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காம இருக்க மாட்டார், ஒரு சின்ன பிள்ளையாக இருந்திருக்கப்ப இல்லை நடந்திருக்கும். இது அப்படியே லஞ்ச பிரிவில் அப்படியே குடும்ப பராமரிமாக வந்துக்கிட்டு இருக்கு. என்றைக்கு தான் இவங்களாம் திருந்துவானோன்னு தெரில. இதுக்கு மேலே நான் என்ன கல்வி ஊற்றுறதுன்னு எனக்கு தெரில. அடுத்து குறிப்பாக இன்னொரு மேட்ரு, இன்னொரு ஆர்டிஐ தகவல் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்படுறேன். அனைவரும் பார்த்திங்கன்னா 2020 உற்பத்தி செய்யப்படும் வாகனத்தை 2019 விற்பனை செய்வதற்கு அரசாணை உள்ளதா? அரசாணை அமைப்பின் அரசாணை மற்றும் ஆண்டு தேதி மாதம் ஆகியவைகளை தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் தகவலாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தகவல் அறிவு உரிமை சட்டப்படி தகவல் எதுவும் இல்லை. 20 மேனுஃபேக்சர் எப்படி 19 வைக்க முடியும்? அதையும் லேட்டர் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரிக்வஸ்ட் லெட்டர் வச்சுன்னா ரிஜிஸ்டர் பண்ணி விட்றாங்க. இவங்களுக்கு தேவை என்ன? பை நம்புனா எவன் தாலி எங்கே இருந்தால் நமக்கு என்ன? நம்ம பொண்டாட்டி பிள்ளை மஞ்சள் குளிக்குதா? விவசாயி இந்த அடுத்தரில் தாலியாக இருந்ததுன்னா நமக்கு என்ன? சோத்தை தின்னா எதை தின்னா நமக்கு என்ன? ஆட்சிகளே இவ்வளோ லட்சமாக பதில் கொடுக்குறானோ. என் அப்பா இப்படியோ அப்படி தான். என் அப்பா கைவிட்டல் பேர் வழியாக இருந்தால் நானும் அப்படி தான். அதோட வீடியோ நேற்று நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே என்ன கீழ்த்தனமாக எச்சிலை திங்கும் நாய்களை எவ்வளவு கேவலமாக பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆக மொத்தத்தில் நாய்க்கு இப்போ சோறு வச்சோம்னா நாய் யார் சோறு வைக்கிறோமோ அவ்வளோ தான் நன்றி விசுவாசமாக இருக்கும். அதாட்டம் இவங்க கார்பெட்டில் போய் எடுத்த பிச்சைக்கு அவ்வளோ நன்றி விசுவாசமாக இருக்கானுங்க. இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.